நம்ம ஊர்ல ஒரு நல்ல காரியம் விசேஷம்னா உடனே காலண்டரை பார்ப்போம். அதுல கரிநாள் அப்படின்னு போட்டிருந்தா, ஐயோ இன்னைக்கு வேண்டாம், வேற நாள் பார்க்கலாம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நிஜமாவே கரிநாள்னா என்ன? அன்னைக்கு ஏன் விசேஷங்கள் செய்யக்கூடாது? இது நஞ்சா இல்ல அறிவியலாங்கிறத பத்தி நாம பார்க்கலாமா? கரிநாள் அப்படிங்கிற சொல்லுக்கு நஞ்சு அல்லது கருப்பு நாள்னு பொருள். எப்படி சந்திரனை அடிப்படையா வைச்சு சந்திராஷ்டமம் கணிக்கப்படுதோ, அதேபோல சூரியனோட சஞ்சார பாதையை அடிப்படையா வைச்சுதான் இந்த கரிநாட்கள் கணிக்கப்படுது. ஜோதிட ரீதியா இதை மங்களகரமற்ற நாள்னு சொன்னாலும் இதுல ஒரு தெளிவான அறிவியல் இருக்கு. கரிநாள் அன்னைக்கு சூரியனோட தீட்சண்யம், இன்டென்சிட்டி, சராசரி அளவை விட ரொம்ப அதிகமா இருக்கும். சூரியனோட கதிர்வீச்சு அதிகமா இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற சுரப்பிகளும் ஹார்மோன்களும் அதிகமா தூண்டப்படும். இதனால நமக்கு தெரியாமலே நாம சீக்கிரம் டென்ஷன் ஆவோம், உணர்ச்சிவசப்படுவோம். அப்படி உணர்ச்சிவசப்பட்டு எடுக்கிற முடிவுகள் தப்பா போக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப காரியங்களை அன்னைக்கு தவிர்க்கச் சொன்னாங்க நம்ம முன்னோர்கள். தை மாசம் பொங்கல் கொண்டாடும் போதும் சில கரிநாட்கள் வரும். அந்த நாட்கள்ல புது வீடு குடியேறது, நீண்ட தூர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ஆனா அன்னைக்கு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லலாம், பூஜை, ஹோமங்கள் செய்யலாம். சுருக்கமா சொல்லப்போனா கரிநாள் என்பது ஏதோ ஒரு கெட்ட நாள் கிடையாது. சூரிய வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம மனசும் உடம்பும் பதட்டப்படாம இருக்கணும்னு உருவாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு வழிமுறைதான் இது. நம்ம முன்னோர்கள் ஆண்டாண்டு காலமா ஆராய்ச்சி செஞ்சு தமிழ் மாத தேதிகளோட அடிப்படையில இதை துல்லியமா கணக்கிட்டு வைச்சிருக்காங்க. எனவே இனிமே காலண்டர்ல கரிநாள்னு பார்த்தா பயப்படாம, மாறாக நம் உடல் மற்றும் மனநிலையை சீராக வைத்திருக்க நம் முன்னோர்கள் வகுத்த ஒரு தற்காப்பு முறைதான் இது. இனி கரிநாட்களைக் கண்டு தயங்காமல் அதன் அறிவியலை புரிந்து நிதானமாக செயல்படுங்க. அன்னைக்கு நிதானமா செயல்பட்டு இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க.